இப்போ பின்னாடி ஆம்ஹோல் ரவுண்ட் கட்ட சுருக்கம் இல்லாம வர்றதுக்கு எப்படி நம்ம டீப் நெக்குக்கு பார்க்க போறோம். டீப் நெக்குக்கு வந்து மேல ஷோல்டருடைய அகலத்துக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணணுங்க. இந்த மாதிரி நம்ம கிராஸா வந்து கோடு போடணும். கோடு போட்டு இதுல இருந்து நம்ம நெக் பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து ஆம்ஹோலோட உயரத்துல பாதி எவ்வளவோ அங்க ஒரு மார்க் பண்ணிட்டு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம எப்பவும் போல வரையணுங்க. இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த சைட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து மேல் பக்கமா கட் ஆகும். அந்த மாதிரி கட் ஆகும் பொழுது இந்த இடத்துக்கு ஷோல்டர் கட்ட வரக்கூடிய லூஸும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதே சமயம் ஆம்ஹோல் ரவுண்ட்ல வர அந்த ரவுண்டும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து நீட்டான ரவுண்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிடில் நெக் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்க பட தேவையில்லை. டீப் நெக்கு வந்து 1/4 இன்ச் கம்மி பண்ணணும் இல்லைங்களா. ஆனா லோ நெக் நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா மேல வந்து 1/2 இன்ச் வந்து நீங்க கம்மி பண்ணணும். அதாவது லோ நெக் அப்படிங்கிறது பின்பற்றுடைய உயரம் 12 இன்ச் 13 இன்ச் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா மேல வந்து கண்டிப்பா நீங்க நார்மலா எடுக்கக்கூடிய சொல்லுடைய அளவுல இருந்து மேல 1/2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கிராஸா கோடு போட்டுங்க. கோடு போட்டு அதுல இருந்து நீங்க ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணும்பொழுது லோ நெக்கும் கூட உங்களுக்கு ரொம்ப அழகான நெக்கா வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.